பல ஆண்டுகளுக்கு முன்பு மலர்களால் சூழப்பட்ட அமைதியான ஒரு பெரிய மாளிகையில் ஒரு சிறுமி தனது பெற்றோருடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளின் பெயர் எல்லா. அவளுக்கு புத்தகங்கள் வாசிப்பது மிகவும் பிடிக்கும். அவள் அப்பா ஹென்றி ஒரு வணிகர். அவர் வெளியே சென்று திரும்பும் போதெல்லாம் எல்லாவிற்கு கதை புத்தகங்கள் வாங்கி வருவார். ஹெலீனா எல்லாவின் அம்மா. எல்லாதான் அவளுடைய உலகமே. எல்லாவின் சிரிப்பு அந்த வீட்டின் நீண்ட நடைபாதைகளில் சூரிய ஒளி போல் பரவியிருக்கும். அவளின் கண்களில் மென்மை இருந்தது. அவளின் இதயத்தில் கருணை இருந்தது. பறவைகள் அவளை பார்த்து பயப்படவில்லை. சிறிய எலிகள் கூட அவளின் அருகில் வந்து விளையாடின. ஏனெனில் எல்லாம் மிகவும் அன்பானவள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு குளிர்ந்த மழை இரவு. ஜன்னல்களில் மழைத்துளிகள் மெதுவாக தட்டிக் கொண்டிருந்தன. நெருப்பறையின் வெப்பம் மங்கலாக அறையை நிரப்பியது. அந்த அறையில் தன் தாயின் படுக்கையின் அருகில் சிறிய எல்லா அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளின் தாய் மிகவும் பலவீனமாக இருந்தார். ஆனால் அவளின் கண்களில் இன்னும் அன்பு இருந்தது. அவர் மெதுவாக எல்லாவின் கைகளை பிடித்தார். எல்லா, எது நடந்தாலும் தைரியமாகவும் கருணையுடனும் இரு. உண்மையான அழகு இதயத்தில்தான் இருக்கிறது. எல்லாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் வாக்குறுதி தருகிறேன் அம்மா. அவளின் தாய் மெதுவாக சிரித்தார். அவளின் தலைமுடியை வருடினார். பிறகு அந்த அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. அந்த இரவு எல்லாவின் உலகமே உடைந்து போனது. காலம் மெதுவாக நகர்ந்தது. எல்லாவும் வளர்ந்தாள், ஒரு அழகான பெண்ணாக. தனிமையை தாங்க முடியாமல் எல்லாவின் தந்தை மறுமணம் செய்தார். அந்த பெண் லேடி ட்ரெமெயின். அவளுடன் 2 மகள்கள் வந்தனர், ட்ரிசெல்லா மற்றும் அனஸ்டேஷியா. அவர்கள் வெளியில் இனிமையாக சிரித்தனர். ஆனால் அவர்களின் கண்களில் குளிர்ந்த பொறாமை இருந்தது. எவ்வளவு அழகான வீடு என்றாள் அனஸ்டேஷியா. எவ்வளவு அழகான சிறுமி என்று போலியான சிரிப்புடன் சொன்னாள் ட்ரிசெல்லா. ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் எல்லாவை வெறுத்தனர். ஏனெனில் எல்லா இயற்கையாகவே அழகானவள். எல்லாவும் தனக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைத்தது என்று நினைத்தாள். ஆனால் அது அவளின் ஆசை மட்டுமே. ஒருநாள் எல்லா தோட்டத்தில் பறவைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தாள். சிறிய பறவைகள் அவளின் கைகளில் வந்து அமர்ந்தன. அதை தூரத்திலிருந்து பார்த்த லேடி ட்ரெமைன் அமைதியாக நின்றாள். அவளின் கண்களில் அன்பு இல்லை, பொறாமை மட்டுமே. ஏன் அவள் மட்டும் இவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று பொறாமையுடன் பார்த்தாள் ட்ரிசெல்லா. ட்ரிசெல்லாவும் அனஸ்டேஷியாவும் வேலை செய்யும் வேலைக்காரர்களை மதிப்பதே இல்லை. எப்போதும் கத்திக்கொண்டே இருப்பார்கள், கட்டளையிடுவார்கள். விலங்குகளிடம் கூட கருணையை காட்டவில்லை. ஆனால் எல்லா மீதி நேரங்களில் வீட்டில் செய்யும் வேலைக்காரர்களுக்கு உதவுவாள். பூக்களுடன் பேசிக்கொண்டே செடிகளை சீர் செய்வாள். அவள் பாடும்போது வீட்டிலுள்ள சிறிய எலியிலிருந்து பறவைகள், குதிரைகள் வரை அவளை அமைதியாக ரசித்துக் கொண்டிருக்கும். அது அவர்களின் பொறாமையை மேலும் அதிகரித்தது. ஏன் இவளை மட்டும் எல்லோருக்கும் பிடிக்கிறது என்று. சில வருடங்கள் அமைதியாக சென்றன. ஆனால் ஒரு குளிர்காலத்தில் எல்லாவின் தந்தை திடீரென்று நோயால் உயிரிழந்தார். வெள்ளை ரோஜா ஒன்றை கையில் பிடித்தபடி அவரின் கல்லறை முன் எல்லா நின்றாள். வானம் சாம்பல் நிறமாக இருந்தது. பனித்துளிகள் மெதுவாக விழுந்தன. அப்பா, அவள் அழுதாள். அந்த நிமிடத்தில் அவள் முற்றிலும் தனிமையாகிவிட்டாள். லேடி ட்ரெமெயினின் கண்களில் ஒரு கண்ணீர் கூட இல்லை. அடுத்த நாள் காலை எல்லாம் மாறியது. லேடி ட்ரெமெயின் படிக்கட்டின் மேல் நின்றாள். இனி நீ எங்களுடன் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அவளின் குரல் குளிர்ந்திருந்தது. எல்லா அதிர்ச்சியடைந்தாள். என்ன? இந்த வீட்டில் இருக்க வேண்டுமென்றால் வேலை செய்ய வேண்டும். ட்ரிசெல்லா சிரித்தாள். அனஸ்டேஷியா கேலி செய்தாள். எல்லாவின் அழகான அறை பறிக்கப்பட்டது. அவளை புகையால் கருமையான ஒரு சிறிய மாடி அறைக்கு அனுப்பினர். பிறகு அவளின் வாழ்க்கை முழுவதும் வேலைகளாக மாறியது. அதிகாலை எழுந்து
தரை துடைப்பது, துணி துவைப்பது, சமையல் செய்வது, மரக்கட்டைகள் தூக்குவது, பாத்திரங்கள் சுத்தம் செய்வது. புகையும் சாம்பலும் எப்போதும் அவளின் முகத்தில் படிந்திருந்தது. ஒருநாள் அனஸ்டேஷியா சிரித்தாள். அவளை பாருங்கள், முழுக்க முழுக்க சாம்பல். ட்ரிசெல்லா கேலி செய்தாள். சிண்ட்ரெல்லா, இந்த பெயர்தான் உனக்கு சரியாக பொருந்தும். அவர்கள் சிரித்தனர். அந்த பெயர் அப்படியே அவளோடு ஒட்டிக்கொண்டது. அந்த வீட்டில் யாரும் அவளை நேசிக்கவில்லை. ஆனால் அவள் முற்றிலும் தனிமையல்ல. அந்த அறையில் இருந்த சிறிய எலிகள் அவளின் நண்பர்களாக இருந்தன. அறிவாளியான ஜாக் மற்றும் சாப்பிடுவதையே விரும்பும் கஸ் அவளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஒவ்வொரு இரவும் வேலை முடிந்து சோர்ந்து போன சிண்ட்ரெல்லா ஜன்னல் அருகே அமர்ந்திருப்பாள். பறவைகள் அவளின் அருகில் வந்து அமரும். ஜாக் அவளின் தோளில் ஏறி, "அழாதே சிண்ட்ரெல்லா" என்று ஆறுதல் கூறுவான். கஸ் மெதுவாக தலையாட்டுவான். "நாங்கள் இருக்கிறோம்." எல்லா கண்ணீருடன் சிரித்தாள். "நல்ல வேலை, நீங்களாவது சுதந்திரமாக இருக்கிறீர்களே." ஒரு காலை ராஜ்யம் முழுவதும் பெரிய அறிவிப்பு ஒலித்தது. இளவரசர் நடத்தும் மாபெரும் நடன விழா. அனைத்து இளம் பெண்களும் அழைக்கப்படுகிறார்கள். அனஸ்டேஷியா மகிழ்ச்சியில் கத்தினாள். இளவரசருடன் நடனமா? ட்ரிசெல்லா துள்ளினாள். லேடி ட்ரெமைனின் மனதில் ஒரே எண்ணம்: என் மகள்களில் ஒருவர் இளவரசரை திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் சிண்ட்ரெல்லாவின் இதயத்திலும் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. அவள் மெதுவாக கேட்டாள், "நானும் போகலாமா?" லேடி ட்ரெமைன் மெதுவாக திரும்பிப் பார்த்தாள். சிறிது யோசித்தாள். "இந்த வீட்டிலுள்ள எல்லா வேலைகளையும் முடித்தால், மேலும் உன்னிடம் அழகான ஆடை இருந்தால் நீ போகலாம்." அவர்கள் சிரித்தனர். ஏனெனில் அவளால் அது முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் சிண்ட்ரெல்லா தளரவில்லை. நாள் முழுவதும் அவள் ஓய்வின்றி வேலை செய்தாள். தரை துடைத்தாள், துணி துவைத்தாள், பாத்திரங்கள் சுத்தம் செய்தாள். சூரியன் மறைந்த பிறகும் அவள் வேலை செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த இரவு அவள் தனது அறையில் இருந்த ஒரு பழைய மரப்பெட்டியை எடுத்தாள். அதை மெதுவாக திறந்தாள். அதற்குள் அவளின் தாயின் பழைய ஆனால் அழகான உடை இருந்தது. அதை பார்த்தவுடன் அவளின் கண்களில் நினைவுகள் நிரம்பின. "இதை சரி செய்யலாம்," அவள் நம்பிக்கையுடன் சொன்னாள். அவள் தனியாக இல்லை. அவளுக்கு பறவைகளும் எலிகளும் உதவின. கஸ் ரிப்பன்களை கொண்டு வந்தான். ஜாக் பட்டு நூல்களை எடுத்து வந்தான். பறவைகள் முத்துக்களை கொண்டு வந்தன. பகலில் வேலை, இரவில் கனவு. சில நாட்களில் அந்த உடை மீண்டும் அழகாக மாறியது. நடன விழா இரவு வந்தது. அனஸ்டேஷியாவும் ட்ரிசெல்லாவும் அழகான ஆடைகள் மற்றும் ஆபரணங்களுடன் கீழே இறங்கினர். "இது என்னுடையது, அதைத் தொடாதே!" அவர்கள் கத்திக் கொண்டிருந்தனர். லேடி ட்ரெமைன் மகிழ்ச்சியாக பார்த்தாள். "இன்று நீங்கள் மிகவும் அழகாக தெரிய வேண்டும்." அப்போது சிண்ட்ரெல்லா மெதுவாக படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கினாள். அனைவரின் கண்களும் அவளை நோக்கி திரும்பின. ட்ரிசெல்லா அதிர்ச்சியடைந்தாள். அனஸ்டேஷியா வாயடைத்துப் போனாள். ஏனெனில் சிண்ட்ரெல்லா மிகவும் அழகாக இருந்தாள். அந்த காட்சி லேடி ட்ரெமைனின் பொறாமையை மேலும் அதிகரித்தது. நடன விழாவிற்கு புறப்படும் நேரம் வந்தது. திடீரென, "அந்த முத்துக்கள் என்னுடையது, அந்த ரிப்பன் என்னுடையது." அவர்கள் அவளின் உடையை பிடித்து இழுத்தனர். கிழியும் சத்தம் அறை முழுவதும் ஒலித்தது. முத்துக்கள் தரையில் சிதறின. சிண்ட்ரெல்லா நடுங்கினாள். "வேண்டாம், தயவுசெய்து விடுங்கள்." அவர்கள் கேட்கவில்லை. ஆடை கிழிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் சிரித்தபடி வெளியேறினர். குதிரை வண்டி இருட்டில் மறைந்தது. தோட்டத்தில் தனியாக அமர்ந்த சிண்ட்ரெல்லா மனமுடைந்து அழுதாள். "ஒரு நாள் மகிழ்ச்சியே நான் கேட்டேன், ஒரே ஒரு இரவு." அப்போது ஒரு மென்மையான குரல் கேட்டது. "கண்ணீரைத் துடைத்துக்கொள், குழந்தையே." சிண்ட்ரெல்லா திரும்பி பார்த்தாள். ஒரு முதிய பெண் ஒளிரும் மந்திரக் கோளுடன் நின்றிருந்தாள். "நீங்கள் யார்?" அந்த பெண் மெதுவாக சிரித்தாள். "நான் உன் தேவதை அம்மா." அவள் மந்திரக் கோளை உயர்த்தினாள். பிபிரிபா பிரிபூ! தோட்டத்திலிருந்த பூசணிக்காய் தங்க ரதமாக மாறியது. எலிகள் அழகான குதிரைகளாக மாறினர்.
நாய் கம்பீரமான ரத ஓட்டியாக மாறியது. பிறகு தேவதை சிண்ட்ரெல்லாவை நோக்கி திரும்பினாள். ஒரு வெள்ளி ஒளி அவளை சூழ்ந்தது. கிழிந்த உடைகள் மறைந்தன. அதற்கு பதிலாக வெள்ளி ஒளி மின்னும் அழகான உடை தோன்றியது. கண்ணாடி செருப்புகள் அவளின் கால்களில் பிரகாசித்தன. சிண்ட்ரெல்லா அதிர்ச்சியுடன் தன்னை பார்த்தாள். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். தேவதை மெதுவாக சிரித்தாள். நீ எப்போதுமே அழகாக இருந்தாய். ஆனால் நினைவில் வை, இந்த மந்திரம் நள்ளிரவில் முடிந்துவிடும். சிண்ட்ரெல்லா வேகமாக ரதத்தில் ஏறி அரண்மனைக்கு சென்றாள். அரண்மனை ஒளியில் மின்னியது. இசை முழங்கியது. பெரிய கிறிஸ்டல் விளக்குகள் பிரகாசித்தன. இளவரசன் அந்த கூட்டத்தின் நடுவில் நின்றிருந்தான். அவனை பார்த்த அனைவரும் அவன் அழகில் மெய்மறந்து நின்றனர். ட்ரிசெல்லாவும் அனஸ்டேஷியாவும் ஆர்வத்துடன் இளவரசனை பார்த்துக் கொண்டு இருந்தனர். தனது மகள்களில் ஒருவரைத்தான் இளவரசன் தேர்ந்தெடுப்பான் என்ற நம்பிக்கையுடன் ட்ரீமைன் இருந்தாள். ஆனால் அவன் மனதை யாராலும் கவர முடியவில்லை. அப்போது படிக்கட்டுகளிலிருந்து மெதுவாக சிண்ட்ரெல்லா கீழே இறங்கினாள். அனைவரும் திரும்பி பார்த்தனர். அவளை பார்த்த அனைவரும் மௌனமானார்கள். லேடி ட்ரிமைன் கோபத்துடன் பார்த்தாள். அனஸ்டேஷியாவும் ட்ரிசெல்லாவும் பொறாமையில் எரிந்தனர். ஆனால் அவர்களால் அவளை அடையாளம் காண முடியவில்லை. இளவரசர் கூட அவளை பார்த்தபடி நின்றார். அவர் மெதுவாக அவளிடம் வந்தார். இந்த நடனத்திற்கு என்னுடன் வருவாயா? சிண்ட்ரெல்லா வெட்கத்துடன் சிரித்தாள். ஆம். அவர்கள் நடனமாடினர், பேசினர், சிரித்தனர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு சிண்ட்ரெல்லா உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தாள். இளவரசனும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மனமாற சிரித்தான். நள்ளிரவு. திடீரென மணிக்கூண்டு ஒலித்தது. டாங்! சிண்ட்ரெல்லா பயத்தில் திரும்பினாள். நள்ளிரவு! அவள் ஓடத் தொடங்கினாள். நில்! என்று இளவரசர் அழைத்தார். ஆனால் அவள் அரண்மனை படிகளில் வேகமாக ஓடும்போது ஒரு கண்ணாடி செருப்பு அவளின் காலில் இருந்து கீழே விழுந்தது. அவளுக்கு அதை எடுக்க நேரமில்லை. அவள் இருளில் மறைந்தாள். இளவரசர் மெதுவாக அந்த செருப்பை எடுத்தார். நான் அவளை கண்டுபிடிப்பேன். அடுத்த நாள் முழு ராஜ்யத்திலும் தேடுதல் தொடங்கியது. பல பெண்கள் அந்த செருப்பை அணிய முயன்றனர். ஆனால் யாருக்கும் அது பொருந்தவில்லை. இறுதியாக அவர்கள் லேடி ட்ரிமைனின் வீட்டிற்கு வந்தனர். அனஸ்டேஷியா முயன்றாள், ட்ரிசெல்லா முயன்றாள். ஆனால் செருப்பு பொருந்தவில்லை. அப்போது ஒரு மென்மையான குரல் கேட்டது. நானும் முயற்சி செய்யலாமா? அனைவரும் திரும்பி பார்த்தனர். சிண்ட்ரெல்லா. அவள் செருப்பை அணிந்தாள். அது சரியாக பொருந்தியது. இளவரசரின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அது நீதான்! சிண்ட்ரெல்லா தனது மற்றொரு கண்ணாடி செருப்பை எடுத்துக் காட்டினாள். அறை முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியது. சில நாட்களுக்குப் பிறகு சிண்ட்ரெல்லாவும் இளவரசரும் மிகப்பெரிய திருமண விழாவில் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் இளவரசியான பிறகும் சிண்ட்ரெல்லா மாறவில்லை. அவள் இன்னும் கருணையுடன் இருந்தாள். வேலைக்காரர்களிடம் அன்பாக நடந்தாள். விலங்குகளை நேசித்தாள். தன்னை துன்புறுத்தியவர்களையும் மன்னித்தாள். ஏனெனில் அவள் ஒரு உண்மையை புரிந்திருந்தாள். உண்மையான அழகு அழகான ஆடைகளிலில்லை, மந்திரத்திலில்லை. அது துன்பத்தின் நடுவிலும் கருணையை இழக்காத இதயத்தில் இருக்கிறது.